விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு சந்தேகம். இப்போ ஏன் உனக்கு அந்த டவுட் வருதுன்னா என்னை எப்போ பருத்திட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அவங்க ஹஸ்பண்டுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆஃபீஸ் போகிறார் வரார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. 15 நாள் போயிடுச்சு. பயங்கர போரிங் ஆயிடுச்சு எங்களுக்குமே. ஏதாவது ஒரு சின்ன துணு கிடைச்சதானே. எல்லாமே இருக்கு, ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த பொண்ணு ஆணித்தரமாக சொல்லுது ஏதோ இருக்குது, நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுது. ஓரளவுக்கு கன்க்ளூஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். தப்பு வீட்டுக்குள்ளே நடக்கும். வராங்க யார் உள்ளார? வீட்டில் தான் அம்மா இருக்காங்க. ஓ, மாமியார் கூடயா? ஆமாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீ தயவு செஞ்சு உன் குழந்தையுடைய வருங்காலத்தை கருதி வீட்டை விட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. நான் அந்த பொண்ணு என்ன பண்ணுதோ பாவம் தெரியல. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. இன்றைக்கி எந்த கேஸ் பற்றி பேச போகிறோம் மேடம்? ரொம்ப யோசனையாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு. யோசனையாக இருக்கா? ஆமாம். நாட்டில் உள்ள நடப்பு தானே நம்ம பேசுகிறோம். நாட்டில் உள்ள நடப்பு அது சொல்லிக்கொள்கிற மாதிரி இல்லையே தம்பி. பெண்மணி தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு மேடம் எனக்கு ஒரு எங்கள் ஹஸ்பண்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. சரி சொல்லுங்கள், டிஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னன்னு சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன், எது உங்களுக்கு அது ஓகேயோ நம்ம அதை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவங்கள கேஸை சொல்ல சொன்னேன். அவங்களும் ஓகேன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது மாதிரி நாங்கள் லவ் மேரேஜு பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணோம். இந்த கோவிட் வந்தோடனே பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ கோவிட் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனதும் எங்களால் லைக் அந்த லோனை ரீபே பண்ணி அதுலேருந்து மீண்டு வர முடியல. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேலை இல்லை. அப்புறம் அதுக்காக நான் திரும்ப அவங்க ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தொழிலை நான் கண்டினியூ பண்ணால் அதில் டெய்லி பேசிஸ் நான் போனால் எனக்கு வருமானம் வரும். ஸோ நான் அந்த தொழிலை கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடச்சிது. சரி எல்லாம் ஓகே எல்லாம் சொல்லிட்டே வரீங்க, லோன் அடைச்சிட்டு வரீங்களாம்மா? லோன் அடைச்சிட்டு வரேங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னும் இருக்குங்க, இவ்வளோ அமௌண்ட் இருக்குங்க. சரி என்ன தான் பிரச்சனைம்மா உனக்கு அப்படின்னு. இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு சந்தேகம். நான் சொல்லி இது எல்லாருக்கும் ரெகுலராக வர்றது தான். நீ வீட்டில் இல்லை இருக்காமல் இருக்கிறதுனால நீ ஒர்க் விஷயமா நீ வெளியில் போகிறதுனால நீ சந்தேகப்படுற மாதிரி கூட இருக்கலாமாம்மா, ஏன் இப்படி சந்தேகப்படுற அப்படின்னு. இல்லைங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி ஓகே, எங்கே இருக்கீங்க? அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்டில் தானே இருக்கீங்க, அம்மா தான் வீட்டில் இருப்பாங்கல்ல, அப்பா வீட்டில் இருப்பாங்கல்லண்ணா. அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, அம்மா வீட்டில் இருப்பாங்க. குழந்தைங்க இருக்காம்மா? உனக்கு இருக்குது. ஒரு குழந்த இருக்குது எனக்கு. அந்த குழந்த ஸ்கூலுக்கு போயிடும். நானும் என்னுடைய தொழிலுக்கு போயிட்டு நான் வந்துடுவேன். ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, என்ன தான் பிரச்சனை உனக்கு? இப்போ பக்கத்தில் எங்கேயாவது யாருக்கூடாது கான்டாக்ட்ஸ் இருக்காமா? நான் அது என்னன்னு தெரியலைங்க, ஆனால் ஒரு டவுட் இருக்குது மேடம் எனக்கு. அவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. அது கண்டுபிடிங்க. ஆமாம், இது ஒரு பீடிகை மேலே பீடிகையாக இருந்தது எங்களுக்கு. சரிம்மா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். அதில் என்னன்னா நான் கேட்குறேன், ஏன் உனக்கு அந்த டவுட் வருதுன்னா என்னை எப்போ பருத்திட்டே இருக்காரு. இன்ஃபேக்ட் பார்த்தா செஞ்ச பிஸ்னஸில் லாஸை கட்டுறதுக்கு நானும் வேலை செஞ்சிட்ருக்கேன், அவரும் வேலை செய்கிறாரு. நான் கடுமையாக உழைச்சி இது எவ்வளோ மேக்ஸிமம் கட்ட முடியுமோ கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த லாஸ்க்கு முக்கிய காரணம் அவர் தான். ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சம்பாரித்து வர்றதில் கொஞ்சம்தான் கட்டுறாரு. பேலன்ஸ் அவ்வளோ நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க.
சரி ஏன் அம்மா வீட்டுக்கு வந்தீங்கன்னா, இந்த லோனை என்னால் கட்டவே முடியாது. அம்மா வீட்டுக்கு வரலன்னா என்னால் லோனை கட்டவே முடியாது. வாடகை அது இதுன்னு இருக்கும். குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஏன்னா ஒரு சில நாட்களில் வந்து முகூர்த்த நாளில் நான் காலையில் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். ஈவினிங்கும் போனேன்னா போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சரி அம்மா கிட்ட குழந்தை இருப்பான், ஸ்கூலுக்கு போகிறத வச்சு அம்மா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக குழந்தைய அம்மா கிட்ட விட்டுட்டு நான் அம்மா வீட்லேயே தங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அவங்க ஹஸ்பண்டுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரி அவர் ஆஃபீஸ் வரார். எங்களுக்கு ஆஃபீஸில் எதுவும் ஒரு சின்ன ஒரு தவறுதல் நடக்கிற மாதிரியோ வெளியில் யாராவது தெரியல. அப்போது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. 15 நாள் போயிடுச்சு. பயங்கர போரிங் ஆகிடுச்சு எங்களுக்குமே. ஏதாவது ஒரு சின்ன துணு கிடச்சா தானே எங்களுக்கு அந்த நாட்டை பிடிக்க முடியும். ஆமாம். ஏன்னா 15 நாள் போனதுக்கப்புறம் எனக்குமே டவுட்டு, இந்த பசங்க டேய் உண்மையிலே பார்க்குறீங்களா இல்லையா, ஒன்றுமே இது வரைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த பசங்க நிற்கும்போது வண்டி எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்களா இல்லையா இதெல்லாம் நம்மளும் செக்கிங்லாம் பண்ணுறோம். என் பசங்க அங்கே தான் நிற்கிறாங்க. நம்ம கூகுள் லொக்கேஷனோட அவனை எங்கே இருக்கிறாங்கிறதையும் நம்ம போய் பார்க்குறோம். எல்லாமே இருக்குது, ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த பொண்ணு ஆணித்தரமாக வந்து சொல்லுது ஏதோ இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லு. ஆனால் அதை சொல்கிறதுல வந்து ஒரு சூட்சமம் இருக்குது. எந்த நேரத்தில் அந்த டவுட் வந்திருக்கும்? ஏன்னா உங்களுக்கு 15 நாளாக பிடிபடாத ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு எந்த இடத்துல வந்துச்சா? அந்த அந்த டவுட்டை சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும்ல. அது வந்து தெளிவாக சொல்லுது இருக்குது, ஆனால் எதுன்னு தெரியல. ஆமாம். அப்புறம் நானும் சரி போய் பார்த்தாங்க. அது என்னதான் பண்ணுறது, இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றினோம், ஸ்டாஃபை மாற்றினோம். அதுக்கப்புறம் சரி கடைசியாக ஒரு நாங்கள் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கன்க்ளூஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். தப்பு வீட்டுக்குள்ளேயே நடக்குது. வீட்டுக்குள்ளேயேவா? ஆமாம். அடக்கடவுளே. யார் வராங்க? யார் உள்ளாரா? வீட்டில் தான் அம்மா இருக்காங்க. ஓ, மாமியார் கூடயா? ஆமாம். அடக்கடவுளே. இதை வந்து அந்த பொண்ணு சொல்ல முடியாமல் சொன்னால் தவறுதலாக எடுத்துப்பாங்களோ, நான் நினைப்பது தவறோ அப்படின்னு நினச்சி தான் என்கிட்ட வந்து பேசியிருக்குது. நான் அதை கூப்பிட்டு கேட்டேன், நாங்கள் வந்து இத்தனை நாள் பார்த்துட்டோம், நீ வந்து ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு தெரியல, வெளியில் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, திரும்ப வீட்டுக்கு வராரு, வீட்டில் தான் இருக்கார், இதை தவிர வேறு எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் வந்து அங்கே தான் இருக்கோம். நீ எனக்கு அந்த டவுட் வந்த உடனே இந்த பொண்ணை கூப்பிட்டு நீ வந்து ஓப்பனாக பேசினா மட்டும்தான் இதில் எங்களால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் அந்த கன்க்ளூஷன் வந்துட்டோம். இதுதான். ஆமாம். ஆனால் நானும் அதை சொல்ல விரும்பலை. நான் அந்த பொண்ணு எப்படி ஏற்றுக்குமோ அதை நீங்கள் எப்படி உறுதி செஞ்சீங்க? ட்ரேட் சீக்ரெட். சரி. ஸோ அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது எனக்கு இதுதான் மேடம் டவுட்டு, இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நான் வந்து சொன்னால் நீங்கள் அதை உண்மையான்னு நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நானே ஒருவேளை தவறுதலாக அதை நினச்சிருந்தா அது தப்பு தானே, அதனால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த கேஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்னுடைய இயலாமை, என்னுடைய கடனை கட்டணும், அதுக்காக நான் வந்தேன். ஆனால் நானே இப்போ வந்து என் வாழ்க்கையே வீணாகி உட்காந்துருக்க மாதிரி ஒரு இது வருது. அடமானம் என்னால் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போய் இந்த பணத்தையும் என்னால் திரும்பி கட்ட முடியுமா, இந்த லோனை ரீபே பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய கவலையாக இருக்குது அப்படின்னு படப்படன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பணம் வெளியில் போனால் அந்த ஸ்பீடில் கட்ட முடியாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கட்டுறீங்களோ இன்ட்ரெஸ்ட் குறையும். வெளியே வந்ததுன்னா நான் சொன்னேன் இதுக்கு ஒரே ஆப்ஷன் உனக்கு, நீ வெளியே தான் வந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் சொல்கிறது? குடும்பத்துக்கு தான் அவமானம். குடும்பத்துக்கு அவமானம், அவங்க அப்பாவுக்கு அவமானம். ஓ, அவங்க அப்பாவும் அந்த வீட்டில் தான் இருக்கு. அவங்க அப்பாவும் அந்த வீட்டில் தான் இருக்காரு, வேலைக்கு போயிடுறாருல்ல. சரி. அதனால் இது எப்படி இந்த இதை பண்ணுறதுன்னு சொன்ன ஒரே வழி லோன் ரீபேமெண்ட் டைம் வந்து
உனக்கு அதிகமாக போகுது, உனக்கு குழந்தை இருக்கான், அந்த குழந்தைய வந்து என்னைக்கா இருந்தாலும் பார்த்துருவான். சின்ன பையன் என்னென்ன நீங்கள் அவனை தவறாக இட போட்டுற முடியாது. நம்ம தான் நிறைய டிவியில் பார்க்குறோமே, இதுக்காக குழந்தையை வெட்டிட்டாங்கன்னு எத்தனை இதில் பார்த்துருக்கோம். கள்ளக்காதலுடன் இருந்த அம்மாவை பார்த்த குழந்தையை வெட்டினாங்க, அது இதுன்னு வருதே டிவியில் தான் நிறையா. அதே இது நடந்துருச்சுன்னா மனிதாபிமானம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீ வந்து தயவு செஞ்சு உண்ட கடன் கட்ட வேண்டியதான் இருக்கும், நாட்களாகும் பரவாயில்லை, உன் குழந்தையுடைய வருங்காலத்தை கருதி வீட்டை விட்டு வெளியே வந்துரு. அதுக்கு அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனைனால அப்படின்னா ஒருத்தர் பார்க்கவும் முடியாது. ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து அந்த பொண்ணு இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுதான் ஒரே சொல்யூஷன், போய் உட்காரு, நல்லா யோசிச்சு பாரு. ஆனால் அவங்கள்ட்டலாம் பேசாதன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், இதை பற்றி பேச வேண்டாம், இதை பற்றி பேசி என்ன பண்ண போகுதுங்க. ஸோ அதனால் ஏன்னா அவங்க வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க, நம்ம கடன் கட்ட வேண்டியிருக்குமா, நம்ம இங்கேயே இருப்போமான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதை தானே சொல்லுவாங்க. அதுக்கு இது நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுதோ பாவம் தெரியல. இல்லை ஏதோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க விடாமல் தடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரில. ஆக மொத்தம் ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டாச்சு. கரை சேர்றது அவங்களோட விருப்பங்கிற மாதிரி தான் இந்த இது இதுன்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் நடக்குது, ஆனால் அது வெளியே சொல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட், அதில் இந்த பொண்ணும் ஒன்று. ஆமாம், நிறைய வீட்டில் நடக்குது, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம். நன்றி மேடம். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.